ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, லார்ட் கணேஷா உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்க போகிறாங்க அதான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ரீடிங். ஃபர்ஸ்ட் லார்ட் கணேஷா இந்த டெக்கில் இருந்து 2 கார்ட் இதை வந்து ஃபைனலாக பார்க்கலாம். உங்களுடைய எனர்ஜிஸ் எப்படி இருக்கு? நைட் ஆஃப் வான்ஸ் செகண்ட் கார்டு என்ன பார்க்கலாம். நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ், பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். அட் ப்ரெசண்ட் உங்களுடைய எனர்ஜி ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் எனக்கு தெரியுறீங்க. இது வந்து மேபி இதில் உங்களுடைய ஒர்க்கில் இருக்கலாம், இல்லைனா வந்து உங்களுடைய பென்டக்கிள்ஸில் வந்து ஒரு மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க. அது முக்கியமாக உங்களுடைய க்ரோத் அப்படின்றது சொல்லலாம். செக்யூர்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களை வந்து நீங்கள் செக்யூர் பண்ணுறதுக்கு, இல்லை வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு, ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை தேடி போயிட்டுருக்கீங்க. ஒரு விஷயத்தை வந்து யோசிச்சுட்ருக்கீங்க, இது பண்ணலாமா வேணாமா அனலைசிங் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்குரிய ஒரு விஷயத்தை வந்து தேடிட்டுருக்கீங்க, அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கெதர் பண்ணிகிட்ருக்கீங்க. இது கப்ஸை விட உங்களுடைய சிச்சுவேஷன் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. ஸோ ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அது வந்து உங்களோட ஃப்யூச்சருக்கு அப்படின்ற மாதிரி தான். இப்போ பண்ணுற விஷயம் வந்து ஒரு ஃப்யூச்சருக்கான ஒரு தேடல்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து உங்களுடைய ஒர்க்கிங்கில், உங்களுடைய மணி வைஸில், இப்போ நீங்கள் ஃபேமிலியில் கூட நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து யோசித்து அந்த ஒரு க்ரோத்துக்காக நீங்கள் பண்ணுற விஷயம், அது வந்து ஒரு யோசிக்கிற விஷயம், ஒரு பிளான் பண்ணுற விஷயம் அப்படின்றது கூட எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்து இன்னும் அதுக்கு வந்து முடிவு எடுக்கலை, அந்த முடிவு வந்து பண்ணலாமா வேணாமா அப்படின்றது தான் யோசனைகள் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி பண்ணால் என்ன கிடைக்கும், இப்படி பண்ணால் என்ன எனக்கு வரும், ஸோ இந்த ப்ராஃபிட் வருமா, இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுமா, இந்த பிளான் எனக்கு சக்ஸஸ் ஆகுமா, அப்படிப்பட்ட ஒரு யோசனைகள் தான் உங்களுக்கு கரண்ட்டாக ஒரு எனர்ஜி போயிட்டுருக்கு. அதுக்குரிய தேடல்கள், அதுக்குரிய ஒரு நபர்கள்ட்ட வந்து நீங்கள் பேசிட்டு இருக்கலாம், ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி தெரியுது. ஃபோன் நம்பர்ஸ் தேடுறது, அவங்க மெயில் ஐடியில் போய் காண்டாக்ட் பண்ணுறது, சம்திங் உங்களுக்கு வந்து அந்த விஷயம் தேவை, அதுக்கான கம்யூனிகேஷன் தேவை, இல்லை அதுக்குரிய ஒரு ப்ரிப்பரேஷன் தேவை, பிளானிங், அந்த மாதிரி தான் உங்களுடைய சிச்சுவேஷன் இப்போ எனக்கு தெரியுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன வருது, உங்களோட எனர்ஜிஸ் எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். இப்போ ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்குரிய ஒரு டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணுறது, அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், எப்படி போகும் அப்படின்ற மாதிரி யோசனைகள் போயிட்டுருக்கு உங்களுக்கு. இது வந்து ரிலேட்டட் உங்களுடைய ஒர்க், உங்களுடைய ஃபேமிலி, எது வேணாலும் எடுத்துக்கலாம். சம்திங் உங்களுடைய க்ரோத்துக்காக தான் நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க, யோசிக்கிறீங்க, சக்ஸஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான். எஸ், 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு உங்களுடைய கார்ட். இது வந்து ஒரு உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு விஷயத்தை வந்து தாண்டி போகணும்னு நினைக்கிறீங்க, ஒரு விஷயத்துலேருந்து விடுபடணும், ஒரு விஷயத்துலேருந்து ஒரு அப்கிரேட் ஆகணும், அந்த ஸ்கேல் மாற்றணும், ஒரு லெவல் வந்து கொண்டு வரணும், அதுதான் வந்து நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஓகே, ஸோ அதுக்குரிய ஒரு முயற்சிகள் உங்கள் லைஃப்பில் வந்து போயிட்டுருக்குங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயந்தான், பாசிட்டிவான விஷயந்தான், பயப்பட தேவை கிடையாது. நீங்கள் வந்து இப்போ ஃப்யூச்சருக்காக நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க, அவ்வளோதான். அது எப்படி ஆகும், எப்படி முடியும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ்க்கு அப்புறம் என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். பேஜ் ஆஃப் வான்ஸ். ஆனால் பட் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு டவுட் இருக்குது, இல்லைனா அந்த ஃபுல் எனர்ஜி அதில் வந்து வரமாட்டேங்குது. கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து ஒரு நம்பிக்கை, இல்லை வந்து ஏதோ ஒரு பயம், அது பண்ணால் சக்ஸஸ் ஆகுமா, இல்லை ஏதாவது இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும், அந்த ஒப்பீனியன் வந்து சொல்கிறதுக்கு வந்து பயப்படுறீங்க. அந்த ஒப்பீனியன் வந்து சொன்னால் மற்றவங்க என்ன நினைப்பாங்க, என்னை பற்றி எப்படி நினைப்பாங்க, அவங்களுடைய பெர்மிஷனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, அவங்களுடைய கண்ட்ரோலில் நீங்கள் இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு மீனிங் தான். உங்களுக்கு வந்து ஐடியாஸ் நிறையா இருக்குது, நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அதுக்கு செயலில் நீங்கள் இறங்கியிருக்கீங்களா அப்படின்னா அது வந்து இன்னும் முழுசாக நீங்கள் இறங்கலை.
ஸோ எவ்வளோ சொல்லணும் அப்படின்னா ஒரு 40 to 50, 50 to 60 அவ்வளோதான். கம்ப்ளீட்டாக ஒரு 100% வரல. ஸோ நீங்கள் தான் உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கணும். உங்களுக்குரிய ஒரு ஃப்யூச்சரை நீங்கள் தான் உங்களுடைய க்ரோத்தில் கொண்டு வரணும். அது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஓகே, ஸோ மற்றவங்களுடைய ஒப்பீனியன் கேட்கணும், அவங்களுடைய ஒப்பீனியன் வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த சுச்சுவேஷனுக்கு அவங்களுக்கு வந்து ஒத்து வராமல் கூட இருக்கலாம். இருக்குது சம்திங் நீங்கள் வந்து ஒரு தயங்கி நிற்கிறீங்க, ஆனால் உங்கள்கிட்ட எல்லா பேப்பர்ஸும் இருக்குது, என்னால் பண்ண முடியும், என்கிட்ட வந்து அந்த லிஸ்ட் இருக்குது, என்னால் வந்து என்னவோ தெரியல, அது வந்து ஸ்டெப் எடுக்க நான் பயப்படுறேன், இல்லை யாராவது எதாவது சொல்லிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது, அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜி தான் இங்கே வருது. படிக்கிறது கூட இருக்கலாம். ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நீங்கள் போக விரும்புகிற விஷயத்துக்கு வந்து நீங்களே ஒரு முட்டுக்கட்டை, ஒரு பவுண்ட்ரிஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா அது எப்படி உங்களால் வந்து வெளியே வர முடியும். ஸோ நெக்ஸ்ட் என்ன வருது, பேஜ் ஆஃப் வான்ஸ்க்கு அப்புறம் என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். சொன்ன பாயிண்ட் தான், இட் ஆஃப் ஸ்வார்ட்ஸில் நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ சம்திங் நீங்கள் வந்து அந்த விஷயத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு மனசை நீங்களே அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான். நீங்களே வந்து சில விஷயத்துக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம், அலோவ் பண்ணலை அப்படின்ற மாதிரி தான். அந்த ஜோன்லேருந்து வெளியே வருவீங்களோ அப்போ தான் சில விஷயத்தை வந்து உங்களால் கண்ணை திறந்து பார்க்க முடியும், அது கொடுத்து கேட்க முடியும், அந்த விஷயத்துக்காக நீங்கள் யோசிக்க முடியும். நீங்கள் எவ்வளோ தான் அதில் வந்து ஒரு பிளானிங்காக இருந்தாலும் சில விஷயங்கள் உங்களை வந்து உந்துதல் சக்தியை வந்து பின்வாங்கிட்டு இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கவனிக்கணும். அதை வந்து நீங்கள் கவனித்து அதை வந்து கட் ஆஃப் பண்ணும்போது தான் உங்களால் வந்து முன்னேற முடியும், ஒரு விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ண முடியும், ஒரு விஷயத்தை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக முடியும். ஓகே, பட் உங்களுக்கு வந்து பாசிட்டிவான இது தான் இருக்குது. ஸோ போகணும், பெருசாக வரணும், படிக்கணும், இல்லை வந்து ஒரு ஒர்க்கிங்கில் வந்து பெருசாக வரணும், அது எல்லாமே இருக்குது உங்களுக்கு. பட் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி, இல்லை வந்து ஒரு ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனையை நினச்சி நீங்கள் வந்து வெளியே வராமல் இருக்கலாம், அந்த மாதிரியும் இருக்குது. ஓகே, வேறு என்ன இருக்குது, சிலருக்கு அந்த மாதிரி ஒரு சூழல்கள் வெளியே வர விடாமல் தடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் இங்கே ஒரு பாயிண்ட் வருது. ஓகே, ஸோ வேறு 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸ்க்கு அப்புறம் என்ன கார்டு வருது அப்படின்றது பார்க்கலாம். 7 ஆஃப் கப்ஸ், ஜஸ்டிஸ். நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களால் இதில் வந்து ஒரு ஃபைனல் ரிசல்ட் கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட் வந்து 2 ஆஃப் வான்ஸ். முயற்சிகள் நீங்கள் இப்போ சின்ன சின்னதாக தான் பண்ணிகிட்ருக்கீங்க, பெருசாக பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். உங்களால் வந்து அதுக்குரிய ஒரு ரிசல்ட் வந்து ஒரு ஸ்டார்ட் ஆச்சு உங்களால் வந்து கொடுக்க முடியும். அதுதான் நான் சொல்ல வரேன். ஸ்டார்ட் ஆச்சு உங்களால் பண்ண முடியும். அதுக்குரிய வேகம் தேவை. இந்த வேகம் பத்தலை, அதே மாதிரி விவேகமும் தேவை அப்படின்ற மாதிரி தான். ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து சக்ஸஸ் ஆகும். கண்டிப்பாக அதுக்குரிய ஒரு சூழல்கள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த சுச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க, அதிலேருந்து உங்களுக்கு சம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இப்படி லிட்டலாக நீங்கள் போகும்போது வந்து ஒரு விஷயத்தை வந்து எப்படி அணுகிறது, எப்படி வந்து அதை வந்து முடிக்கிறது, எப்படி வந்து அதில் சக்ஸஸ் ஆகிறது அப்படின்ற விஷயம்லாம் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த ஹெரஃபெண்ட்டாக அஸ் அ குருவாக, லீடராக, அத்தாரிட்டியாக நீங்கள் ஆக முடியும். ஓகேயா? ஸோ அதுதான் உங்களுடைய மெசேஜ். ஸோ யாருக்காகவும் எதுவும் நினச்சி உங்களுடைய அந்த விஷை வந்து பின்வாங்காதீங்க. இது வந்து முக்கியமாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, உங்களுடைய ஃபேமிலி க்ரோத், உங்களுடைய ஒர்க்கிங்கில், உங்களுடைய படிக்கிற விஷயத்தில், நீங்கள் நினைக்கிற விஷயத்தில், உங்களுடைய ஃப்யூச்சர் விஷயத்தில் தான் இது முக்கியமாக எனக்கு தெரியுது. இங்கே எதுவுமே கப்ஸ் வரல. ஓகே, ஸோ உங்களுடைய பென்டக்கிள்ஸ் அண்ட் உங்களுடைய ஒர்க்கிங்கில் தான் இதுக்கு அதிகமாக காமிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே ஃபைனலாக கணேஷ் ஜி என்ன உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். என்ன மெசேஜ் அட்வைஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். Wisdom and learning. Seek wisdom and knowledge. Ganesha guides your path. எப்படி வந்திருக்கு பாருங்கள். கணேஷா அவங்க பக்கத்துலேயே இருக்காங்க. கொஞ்சம் வந்து சுதந்திரமாக இருங்க. உங்களுடைய தாட்ஸை வந்து ஒரு ஃப்ரீ மைண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ராட் மைண்டாக இருங்க. ஒரு கன்ஜஸ்டடாக இல்லை கம்மியாக நினச்சி பார்க்கும்போது அது வந்து பெருசாக ஆகாது. உங்களை ட்ரஸ்ட் பண்ணுங்கள், யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் நினைக்கிற விஷயம் வந்து பெருசாக நினைங்க, அவ்வளோதான். ட்ரீம் பிக் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான். ஸோ அதை வந்து நீங்கள் கொண்டு வரும்போது அதில் வந்து பலவிதப்பட்ட ஒரு சூழல்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணாலும் அதில் வந்து லேர்ன் பண்ணவும் முடியும், எக்ஸ்பீரியன்ஸும் பண்ண முடியும், அதில் இருந்து சக்ஸஸும் ஆக முடியும். ஓகே, ஸோ அதுதான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு செகண்ட் கார்ட், நெவர் ஸ்டாப் ட்ரீமிங். நான் என்ன சொன்னேன் அப்படியே கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். வாவ், சூப்பராக இருக்குங்க. அப்படியே எழுதி வச்ச மாதிரி இருக்குது உங்களுக்கு கார்ட்ஸ் வந்தது. நெவர் ஸ்டாப் ட்ரீமிங், அவ்வளோ அழகான கார்டில். பிக் ட்ரீம்ஸ் இன்ஸ்பயர் யூ டு ரீச் ஃபார் கிரேட்னஸ். அதை தான் சொன்னேன். எப்போவுமே
அதாவது வந்து ட்ரீம் அப்படின்றது எல்லாருக்குமே பொது தான், சரியா? ஸோ இது வந்து இவங்க தான் அந்த ட்ரீம் நினச்சிக்கணும், அவங்க தான் வந்து காரில் போகணும், அவங்க தான் பெரிய பங்களா கட்டணும், அவங்க தான் ஃபார்ம்லான் ஆகணும், அப்படிப்பட்ட தாட் இருக்குது அப்படின்னா அழிச்சிருங்க. அதே மாதிரி வந்து இவங்க தான் படிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. உங்களோட ட்ரீம் வந்து ரொம்ப ஹையாக நீங்கள் வைக்கும்போது நீங்கள் அது வந்து சப்கான்சியஸாக திங்க் பண்ணும்போது அது எப்படிப்பட்ட ஒரு ட்ரீமாக இருந்தாலும் நடக்கும். அவ்வளோதான். எப்படிப்பட்ட ட்ரீமாக இருந்தாலும் உங்கள் கையில் வந்து சேரும். யூனிவர்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் அதில் வந்து டவுட் ஆகக்கூடாது. உங்களோட சோல் வந்து நம்பணும். அதே மாதிரி சப்கான்சியஸாக உங்களை வந்து தூங்க விடாமல் பண்ணுறது தான் ட்ரீம், சரியா? அந்த ட்ரீமை தான் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க. நெவர் ஸ்டாப் ட்ரீமிங் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் மனசில் ஆழ் மனசில் என்ன ட்ரீம் இருக்கோ அது கண்டிப்பாக நடக்கும். ஸோ பிக் ட்ரீம்ஸ் இன்ஸ்பயர் யூ டு ரீச் ஃபார் கிரேட்னஸ். உங்களுடைய சக்ஸஸ் உங்ககிட்ட தான் இருக்குது. கனவு கனவாகவே இல்லாமல் அது வெளியே கொண்டு வாங்க. ஓகே, அதை வந்து நிறைவேறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க, அதை நிறைவேற்றுங்க. ஸோ இதுதான் உங்களுடைய லார்ட் கணேஷாவுடைய மெசேஜ். சூப்பரான மெசேஜ். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.